வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது கிராமத்து சமையலில் பாசி பருப்பு பாயாசம். அதுக்கு தேவையான பொருள்கள்: பாசி பருப்பு, வறுத்த சேமியா, ஜவ்வரிசி, முந்திரி பருப்பு, வெல்லம், நெய், ஏலக்காய், பால். இப்போ பார்க்க போகலாமா? இப்போ அடுப்பை பற்ற வைக்கிறேன். கொஞ்சோண்டு நெய் ஊற்றணும். அதில் இந்த முந்திரி பருப்பை வறுக்கிறேன். இப்போ வறுந்துருச்சு, போதும். இதை எடுத்துடுறேன். இப்போ அந்த சட்டிலையே இது 50 கிராம் பாசி பருப்பு, இதை நான் வறுக்கிறேன். இன்னும் பொன் வறுவலாக வறுத்தா போதும், ரொம்ப வறுக்க வேணாம். இப்போ வறுத்துருச்சு, தண்ணி ஊற்றுறேன். 3 கிளாஸ் ஊற்றினா போதும். இப்போ நல்லா கொதிக்குது. முக்கால் வாக்காட்டிலையே இது ஜவ்வரிசி ஒரு 50 கிராம், இதையும் அதில் கொட்டிடுறேன். ரெண்டும் சேர்ந்து நல்லா வேகட்டும். கொஞ்சம் பாதி வெந்துருச்சு. நல்லா ரெண்டும் முக்கால் பாதத்தில் வெந்துருச்சு. இதில் 50 கிராம் சேமியா கொட்டுறேன். நல்லா வேகட்டும். இப்போ இதில் வெல்லத்தை போடுறேன். 150 கிராம் வெல்லம் போடுறேன். உங்களுக்கு ஜீனி போட்டாக்கா, சுகர் உள்ளவங்க ஜீனி போட்டால் சாப்பிடக்கூடாது. இது வெல்லம் போட்டால் சாப்பிடலாம். இதிலையே 1 கப்பு பால் ஊற்றிடுறேன். இதில் 1 கப்பு பால். ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய். ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன். இப்போ நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறேன். நல்ல சுவையாக இருக்குது. பாசிப்பருப்பு நம்ம உடம்ப சூட்டை தணிக்கும். அதனால தான் நான் பாசிப்பருப்பு பாயாசம் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். வெயில் காலம் வந்துருச்சு. இதெல்லாம் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு சாப்பிடலாம். இன்றைக்கி நீங்கள் பார்த்தது பாசிப்பருப்பு பாயாசம் எப்படின்னு உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கிறேன். இதே மாதிரி அடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிராமத்து சமையலோட உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.